அடப்போங்கயா காசு காசுங்கிறீ செத்த அருணாக்குடி கூட அறுத்துட்டு போயிடுறானுங்க. இதில் என்ன காசு காசுன்னு எனக்கு என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு இடம் இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பீங்க தானே, கோர்ட்டில் ஒரு இடம் கிடைக்கும் தானே, எனக்கு அது போதியா. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் ஒரு வேளை சோறு கொடுக்க மாட்டீங்க எனக்கு. எல்லா வீட்டுக்கும் ஒரு வேளை சோறு வந்து சாப்பிட்டனால ஆயிலே முடிஞ்சு போயிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள். காலங்கள் வேகமாக ஓடிடுச்சு. இறந்த பிறகே தான் இந்த உலகம் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்குது. இருக்கும்போது ஒருத்தனை தூத்தி காரி துப்பி அவனை ஒரு வழி ஆக்கிறது, செத்த பிறகு அவர் பாட்டெல்லாம் பிஜிஎம் போட்டு ஏழைகள் வாழன்னு பிஜிஎம் போட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறோம். ரைட்டு, இருக்கக்குள்ளே யாரும் கொண்டாடுறதில்ல. மற்ற நடிகர்கள்ட்டேருந்து விஜயகாந்த் எப்படி மாறுபட்டார்? அவரும் மாதிரியிலேருந்து வந்தார், பணக்கார வீட்டு பிள்ளை அவர். ஆனால் இங்கே வந்து சுயமாக இருந்து, அதாவது கலராக இருந்த ஹீரோக்கள் மத்தியில் ரஜினி கமல் காம்படிஷன் நடுவில் ஒரு ஆள் போடணும். அது பிளாக்கு, உடம்பு குண்டு வேற. அவர் உள்ளே புந்து ஜெயிக்கணும் அப்படிங்கக்குள்ள அவர் அடைஞ்ச சஸ்டைன்டு. அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்க கூட காசு கிடையாது, ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ அப்புறம் தான் சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கி இவன்லாம் ஒரு மூஞ்சா, நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, இவெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்றதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றாரு. சரி, வந்து இவ்வளவையும் கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, விஜயகாந்த் மேலே ஏன் இவ்வளோ எல்லாருக்கும் ஒரு மரியாதை? வேறு வேறு கட்சிகள் இருக்கும், ஆனால் அவர் மேலே ஏன் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோன்னா, அந்த ஹியூமானிட்டி, அந்த குறைந்தபட்ச மனிதநேயம் என்றது மனிதன்ட்ட இல்லாமல் போயிட்டு, குறைந்து வாப்பா சாப்பிட்டியா முதல்ல அப்படின்னு கேட்குறதே இல்லையே. நம்ம பாட்டுக்கு ஃப்ளாட்ஸில் உட்காந்து சாப்பிட்றோம், பக்கத்து வீட்டில் என்ன எனக்கு தெரியல. ஆனால் விஜயகாந்தும் எல்லா நடிகர்கள் போல் வந்து சம்பாதிக்க போனவர் தான். அவர் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க பிரேமலதா விஜயகாந்த். அந்த அக்கா மேலே எல்லாரும் ஒரு பெரிய விமர்சனம் சொல்லுவாங்க. விஜயகாந்த் சாரே வந்து இந்த அக்கா தான் கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் நான் மாறுபட்ட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. அரசியலில் அவங்க பேசுகிறது இடகுடமாக இருக்கட்டும், அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் எம்ஜிஆர் குடைவள்ளல் என்று சொன்னால் ஜானகி அம்மாள் குடைவள்ளலாக இருந்தார்கள். ஜானகி அம்மாள்கிட்ட அந்த மனப்பான்மையில்னா எம்ஜிஆர் 10 பைசா இருக்கு செஞ்சிருக்க முடியாது. அவங்க அள்ளி இறச்சாங்க, இந்த நகையை வச்சுக்க, இப்போ கட்சி ஆஃபீஸ் வாங்கினா ஏதோ அபோஷன் சாலை அடிச்சுக்கிறாங்களே கட்சி ஆஃபீஸு, அது அந்த அம்மாவோட நகை தான். அதுமாதிரி விஜயகாந்த் அவர்கள் கொரோனா அப்போ கிட்டத்தட்ட அவர் நிலையெல்லாம் அப்போ வந்து தளர்ந்துட்டு ஒரு அறிக்கை ஓரளவு கூட உடல்நிலை இல்லை. அவர் குடிச்சு செத்துட்டாருலாம் சொல்லி, எவன் குடிச்சு 48,000 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கான், தீபாவளிக்கு மட்டும் 800 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கான், குடிச்சா அது மாதிரிலாம் சொல்லி ஒருத்தர் இழிவுபடுத்த வேண்டியதில்லை. அவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் உடல்நிலை சரியில்லை, ஏஜ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 70 தானே இறக்கக்குள்ள. அவர் தைராய்டு பிரச்சனை நிறையா இருந்துச்சு. அவர் அப்படிலாம் கேவலப்படுத்த வேண்டாம், விமர்சனப்படுத்த வேண்டாம். அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, யார் பிரேமலதாக்கா தான் அறிக்கை விட்டாகணும். ஆனால் விஜயகாந்த் பேரில் அறிக்கை வந்துச்சு. ஏன்னா எங்கள் ஆண்டாளர் கல்லூரி இருக்குது, எவ்வளோ பிணங்கள் வேணுமோ அங்கே கொண்டாந்து அடக்கம் பண்ணுங்கள்னாங்க. அப்போ அந்த பரந்த மனப்பான்மையில எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அதோட விஜயகாந்த் அவர்கள் மேடையில் பேசக்குள்ள அந்த மாதிரிலாம் எந்த தலைவன் பேசுகிறான்னு தெரியாது. ஓ அடப்போங்கயா காசு காசுங்கிறீ செத்த அருணாக்குடியை கூட அறுத்துட்டு போயிடுறானுங்க. இதில் என்ன காசு காசுன்னு எனக்கு என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு இடம் இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பீங்க தானே, கோர்ட்டில் ஒரு இடம் கிடைக்கும் தானே, எனக்கு அது போதியா. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் ஒரு வேளை சோறு கொடுக்க மாட்டீங்க எனக்கு. எல்லார் வீட்டுக்கும் ஒரு வேளை சோறு வந்து சாப்பிட்டனாலே ஆயிலே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற கருத்தை அவர் பதிவு பண்ணார். அவர் எல்லோரும் ட்ரிகர் பண்ணி அவரை கோவப்படுத்த வச்சு, ஆக்சுவலாக நீ காலைல கூட தான் வள்ளுவனில் ஒரு குறள், அதாவது நீ தலைவனாகனா முதல்ல செவிகளை மூட பழகணும், என்ன எவன் கேள்வி கேட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு வள்ளுவன் சொல்கிறாரு. பார்த்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ அரசியலை பற்றி சொல்கிறார். விஜயகாந்த் மிக யதார்த்தமான மனுஷன். அவர் கேள்வி கேட்டாங்க, ஏன்னுட்டு இந்த கேள்வி கேட்குறீங்களே, ஜெயலலிதாட்ட போய் இதை கேட்பியா டூ அப்படின்னு துப்பி விட்டார். அதெல்லாம் பெருசாகிட்டு. ஆனால் தவறு தான், பொது வழியில் ஒரு தலைவன் அப்படி பேசக்கூடாது, அதுமாதிரி நம்ம கோபமும் படக்கூடாது. ஆனால் அது எல்லாமே எகெயின்ஸ்டாக அவர் திரும்ப ஆரம்பிச்சது. பிற்பாடு கூட்டணி அமைச்சதில் ஒரு சின்ன குளறுபடியாகி அவர் தனிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க உள்ள அது இன்னும் பேக் ஃபயர் ஆரம்பிச்சிட்டு அந்த கட்சியோட வீழ்ச்சி பாதை. ஏன்னா எம்ஜிஆர் வந்து இவர் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தல் 2வது தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றாரு. டிஎம்கே இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆகலை. டிஎம்கே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா, இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். அப்போ சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கக்குள்ள இவர் எமோஷனல் ஆகி நாக்க துருத்திடுறாரு. அது மரபு மீறியது தான், செய்யக்கூடாது. அதுமாரி நம்ம பாடி லாங்குவேஜ் காட்டுறதோ அடிக்கவோங்கிறதோ செய்யக்கூடாது. அவர் சும்மா கேஷுவலாக செஞ்சுட்டார். ஆனால் அதெல்லாமே ட்ரிகர் ஆகி போச்சு. இன்றைக்கி எத்தனை நடிகர்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற புகழ் யாருக்குமே கிடையாது. காரணம், அவர் இந்த குடைவள்ளலாக இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது அவர் 2 பிள்ளைகள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். யார் அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவ்வளோ பேர் எங்கே போய் மாட்டுறாங்க. ஆனால் அந்த பசங்க எங்கேயாவது ஒரு பாரில் பார்த்தீங்க, பப்பில் பார்த்தீங்க, ஒரு நடிகையோட பார்த்தீங்க, எங்கே பணக்கார வீட்டு பிள்ளைகள். ஆனால் அவங்க அப்படி இல்லவே இல்லை. அப்போயே அவங்க தாய் தந்தையோட வளர்ப்பு பிள்ளைகள்கிட்ட இருக்கும். பிள்ளைங்க எப்படி இருக்கோ அதுதான் அப்பா அப்பாவோட வளர்ப்பு. அப்போ அவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க. யூஎஸ் அழைச்சிட்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு அப்பாவுக்கு அம்மா வந்து செய்வாங்க இந்த கை கால் அலசி விடுறதெல்லாம். ஆனால் ஒரு பிள்ளைகள், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் செய்யுமா இந்த காலங்கள்னால் அது $1000 கொஸ்டின்ஸ் தான். அப்போ கூட செய்யக்குள்ள அவங்க கேட்டிருக்காங்க, இது யாருன்னு. யூஎஸ்காரனுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்திருக்கு. இது யார் அப்படின்னா, எங்கள் பிள்ளைங்க தான் அப்படின்னு. ஓ பிள்ளைங்க இப்படி பார்க்குமா அப்பா அம்மாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு
ஒரு வளர்ப்பியலில் வளர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி அவர் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. ஆக்சுவலாக இறந்த அன்றைக்கி நான் போய் வந்திருந்தேன். பட் அவ்வளோ கூட்டம் க்ரௌட் அது. இன்றைக்கி அங்கே போகணும்னு நினச்சா நான் வேறு ஒரு இடத்துல வந்ததுனால போக முடியாது. நாளைக்கு கண்டிப்பாக போய் வர்றேன். நல்ல மனிதர்களை நாம் இழந்து விடுகிறோம். இழந்த பிறகு அவங்க பெருமையை பேசிக்கிட்டே இருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்ல ஊமை விழிகள்னு ஒரு படம் வெறும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பசங்களை வச்சு படம் எடுக்க அனுமதிச்சார். அன்றைக்கெல்லாம் அனுமதிக்கவே இல்லை. இவர் சொன்னார், நான் நடிக்கிறேன், நீ எடுன்னு. இன்றைக்கி இதே நடிகர் விஜய் அவர்கள் இருக்கார்ல, எஸ்ஏசி சந்திரசேகர் அவர் போகிறாரு, என் பையனுக்கு வேறு வாய்ப்புன்னு இல்லை, நீங்கள் ஒரு படம் நடிச்சு கொடுங்க. செந்தூர பாண்டி, ஏங்க மற்றவங்க நடிச்சு நம்ம பிள்ளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சு கொடுத்தார். அதான் செந்தூர பாண்டி. விஜயகாந்த் விஜய் அவர்களுக்கு அதான் மாஸ்டர் பீஸ். தம்பியாக வந்தார் யாருக்கு? விஜயகாந்துக்கு. இல்லை அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாம் அமைஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர். நான் செய்யாமல் யார் செய்ய போகிறான்னு. அதே ஊமொழிகள் ஷூட்டிங் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போயிருக்கிறாரு. கீழே எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, டெக்னீஷியன்லாம், இவர் ரூம் உள்பட. போய் கிளப்புவோம், நீங்கள் படுங்க, எடா போங்கட, தூங்குறவனை போய் களைச்சி தூங்குறவா, மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி போய் சும்மா அங்கேயே சாஞ்சி தூங்கிட்டு காலைல தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இலங்கை தமிழர்களுக்காக அவர் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். முதல்ல பார்த்துங்க, ஒரு லாங் சைட் வியூ ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு. அப்போ முக்கியமான நடிகர் ஒருத்தர் வரல, பேர் வேண்டாம், உயிரோடு இருக்கிறாரு. சட்டையை பிடிச்சி போய் தரதரன்னு எடுத்துகிட்டு வந்தார் விஜயகாந்த். வர்றியா வரலையா, நீ என்ன உட்காந்துட்டு கதை படிக்கிட்டு இருக்க, நீ பெரிய நடிக்கனா வாய மட்டும் வீட்டில் இரு, வந்து தான் ஆகுன்னு சொல்கிறாரு. அதே வெளிநாடு போய் கச்சேரி நடத்தி எல்லா ஆர்டிஸ்ட்டும் போய் அந்த பணத்தை இலங்கை தமிழர்கள் ஃபண்டு கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இருந்திருந்தால் நடிகர் தங்க கட்டணம்லாம் எப்போயே கட்டிட்டு இருந்திருப்பார். அவர் நிலை அப்படி இல்லை. அரசியலுக்கு வர்றேன்னு போஜாவெல்லாம் பண்ணலை. டேரெக்டாக வர்றேன்னா வந்தார், எலெக்ஷன் நின்னார். ஃபஸ்ட் எலெக்ஷன் தனிச்சு நிற்கிறார், ஒரு தொகுதி ஜெயிக்கிறார், மட்டும் ஜெயிக்கிறாரு. 2வது எலெக்ஷன் கூட்டணி போகிறாரு. இது விஜயகாந்த் அவருடைய அரசியல் வளர்ச்சி. இப்போ இன்றைக்கி வர்ற நடிகர்கள்லாம் என்ட்ரியாகல, அதுக்குள்ளே தாங்கள் முதல்வர் அளவுக்கு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பாடம். அரசியல் எளிதில்லைங்கிறத விஜயகாந்த் காமிச்சார். இருபுறம் தீட்டிய ஆயுதம் இல்லை, நாலாபுரம் தீட்டிய ஆயுதம் அரசியல். யார் எப்போ எங்கிட்டு போவா, எங்கிட்ட யார் கழுத்தறுப்பா, யார் முதல்ல குத்துவான்னு தெரியாது. இருந்த போதிலும் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மரியாதை உண்டுனா விஜயகாந்த். காரணம், வள்ளலாகவே வாழ்ந்தார். சோறு போட்டார், வேற ஒன்றும் செய்யலைங்க. அவர் அள்ளியெல்லாம் கொடுத்துடல, சோறு தானே வா சாப்பிடு. இன்றைக்கும் போங்க அவரோட அவரோட விஜயகாந்த் அவருடைய கல்யாண மண்டபத்தை விஜயகாந்த் ஆலயம் என்று பதிவே செய்துட்டாங்க. எப்பயும் சோறு உண்டாங்க, போனால் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்து வீட்டுக்கிட்டையும் சாப்பாடு உண்டு, விஜயகாந்த் வீட்டுக்கிட்டையும். அவரெல்லாம் வடிவேல்லாம் முறைச்சிக்கிட்டாரு. விஜயகாந்த் அவர்களுக்கு கொடை பிடிச்சி வந்தவர் தான் வடிவேல். சின்ன கவுண்டர் படத்தில் சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் வடிவேலுக்கு அவர் ஒரு ஈக்குவல் ஃபைட்டெல்லாம் பண்ணார். எல்லாத்தையும் கடந்து வந்த விஜயகாந்த் அவர்கள் வழக்கம் போல் இந்த உலகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது நம் மரணத்தை. அது விஜயகாந்த் அவர்களையும் அவர் மரணமே வென்றது. நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம், கம்மங்களை தின்னணும் மண்ணுக்குள்ளே, தங்க பசு வந்தணும் மண்ணுக்குள்ளே, பாட்டுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. ரியல் லைஃப்பில் நிறைய நடிகர்கள் சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஈடி ரைடு போகிற அளவுக்கு பணம் இருக்குது. ஆனால் அடுத்தவனுக்கு 10 பைசா ஈரதில்லை. அது பழைய எம்கேடி தியாகராஜ போர், என்எஸ் கிருஷ்ணன், சந்திரபாபு, இவங்களெல்லாம் வாழ்க்கையில், பானுமதி அம்மா, இவங்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னுதாரணம் பாருங்கள். சம்பாரித்த பணம்லாம் எங்கே போனிச்சுனே தெரியல கடைசி நேரங்களில். 40 ரூபா கட்டல இருக்கக்குள்ளே தானம் தர்மத்தை அள்ளி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். விஜயகாந்த் மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்திருக்கலாம், எங்கள் மனதை விட்டு என்றும் மறைய மாட்டீர்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.